வறுத்து அரைச்சி முட்டைக்கறி செய்ய போகிறோம். 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். இதெல்லாம் வறுக்க போகிறோம். தேங்காய் அரை முடியில் பாதி துருவி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 5, பூண்டு பல் 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இதை வறுக்க போகிறோம். அது கூட சேர்த்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம். இது எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். இப்போது எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். அதில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டுடலாம். இதை வறுத்துட்டு இதில் சோம்பு சேர்த்துடலாம். அடுத்து தேங்காய், தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது வரைக்கும் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக தேங்காய் வந்துருச்சு. அதில் நம்ம மசாலா எடுத்தோம் இல்லையா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்தணும். சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிரும் மசால் போட்டதுமே. நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுறதுக்கு பதிலாக மிளகா, மல்லி, மிளகு கூட போட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம், வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு இதில் வெட்டி போடுறேன். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு. இப்போ தக்காளி வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு தக்காளி. வறுத்து அரைச்சாச்சு. வறுத்த மசாலா அரைச்சிட்டோம். இப்போ இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. மசால் ஊற்றிருக்கோம். அதோட பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். பாதியாக வெட்டியிருக்கேன், அதை அப்படி சேர்த்துடலாம். பச்சை மல்லித்தலை, கருவேப்பிலை இது மேலே, முட்டையை போட்டு மேலே மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்தரைச்ச முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் முட்டைக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.